பேரிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுல தான் விளையும் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட நாம் வந்து இந்தியா முழுக்குமே பார்த்தீங்கன்னாக்க 20,000 ஏக்கர் மேலே பயிர் கொடுத்துருக்குறோம். இப்போ அதில் பேரிச்சையில் கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேலே இருக்குது. இப்போ எங்களுடைய தோட்டத்தில் 37 ரகங்கள் இருக்குது. திசு வளர்ப்பு கன்றுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயல் நாடுகள்லேருந்து வருதுங்க. ஈரான், ஈராக், சவுதி அரேபியாவிலேருந்து செடிகளை இறக்குமதி பண்ணி இந்தியா மொத்தமும் வந்து செடிகள் போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தட்பவெப்ப நிலைக்கும் வரக்கூடிய ரகம் இது. பேரிச்சை வந்து ஒன்று ட்ரை ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா காஞ்சு தான் ஒன்று இருக்கும். இது வந்து பச்சையாக அப்படியே சாப்பிடக்கூடிய ரகங்கள் இதெல்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 24 அடிக்கு 24 அடிக்கு இடைவெளியில் கொடுத்தோம்னாக்க 84 செடிகள் பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 20 அடி இடைவெளியில் கொடுத்தீங்கன்னா 110 கன்றுகள் வருங்குது. நட்டு நாங்கள் சொல்றது 3வது வருஷம் தான் மகசூல் வருன்ட்டு. ஆனால் இது மொத்தம் நட்டு நம்மளுக்கு 2 வருஷத்தில் மகசூல் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1.5 வருஷத்தில் அறுவடையே முடிய போகுது. அதாவது மகசூலுக்கு இது பேரிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை தாங்க. ஜனவரி பிப்ரவரியில் பூ பூக்கும். ஜூன் ஜூலையில் பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாதம் ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் கிடக்கும், பனைமரம் மாதிரி. இது இன்னொன்று என்னன்னாக்க இது வந்து வருஷம் ஒரு வெள்ளாமைங்கிறதுனால கூலி ஆட்கள் வேலை ரொம்ப கம்மி. இதுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வரதில்லை. அதாவது தென்னைனா கூட பல நோய்கள் வருது, இதுக்கு வரதில்லை. ஆனால் தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக வண்டும் கூன் வண்டும் அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும். இதுக்கு இன்னொன்று என்னென்னா இயற்கை உரங்களாக கொடுக்குறோம். ரசாயன உரம் கொடுக்கக்கூடாதுன்ற இல்லை, கொடுக்கலாம். இதுக்கு நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான் கொடுத்துருக்குறோம். இது தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டம். இது மேலே ஈரமே இருக்காது. கீழே 1.5 அடிக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கசகசண்டு ஈரம் இருக்கும். மேல் ஈரம் இருக்காது. மேல் ஈரம் இல்லாதனால வேறு களைகள், சும்மா கிடக்கிற களைகள் வராது. அதில் வந்து காடு எப்பயுமே சுத்தமாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் மூலிமா இதுக்கு தேவையான ஊட்டங்கள் எதாவது கொடுக்கணுன்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் மாதிரி. அதாவது உங்களுக்கு செவ்வல் மண், கரிசல் பூமி. இப்போ எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மண்ணுன்னே நாங்கள் ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு பனைமரம் மாதிரின்னு வச்சிங்களேன். சாயலை பற்றி பார்க்கவே தேவையில்லை. ஆனால் பராமரிப்பு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். இது கடைசியாக 100 வருஷம் பயிர் 100 வருஷமும் பராமரிப்பு பண்ணி தான் ஆகணும். ஏன்னாக்கா இதுக்கு அதாவது இந்த ஒரு செடியில் வரக்கூடிய காய்கள் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தண்ணியில் வரக்கூடிய வருமானம் வரைக்கும் வருது. அது அப்படி இருக்கும்போது பராமரிப்புகள் நிற்க தான் செய்யும். பராமரிப்புனா என்ன? ஆடு மாடு போகாமல் பாதுகாப்பு இருக்கணும். தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா செவ்வல் மண், மணல் பாங்கான மண்ணாக இருந்தால் வாரம் 2 தண்ணி கொடுக்கணும். அதே வந்து உங்களுக்கு நுரம்பு மண், இந்த மாதிரி மணல் பாங்கான மண் அப்படி இருந்துச்சுன்னா வாரம் 2 தண்ணி சொட்டு நீர் பாசனமாக கொடுத்தா போதுமானது. பூச்சி தாக்குதெல்லாம் பெரும்பாலும் இல்லைங்க. அது ஒரே ஒரு பிரச்சனை, தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக வண்டு வரும். அதுலேருந்து இது பாதுகாக்கணும்னா நம்ம ரசாயன மூலியமாகவும் கெமிக்கல் மூலியமாகவும் கட்டுப்படுத்தலாம். அல்லது பயோலையும் வந்து மருந்து இருக்குது, அதுக்கு கட்டுப்படுத்தலாம் ஸ்ப்ரே பண்ணி. அது ஒன்று காண்டாமிருக வண்டு வராமல் இருக்கணும். விற்பனை வந்து எத்தனை டன் இருந்தாலும் தோட்டத்தில் விற்பனை நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ஒரே ஒரு குலை தான் அறுத்தேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு ட்ரே ரம்பிரிசி கிட்டத்தட்ட 15-18 கிலோ வரைக்கும் வருது. ஒரே ஒரு குலை தான். அப்போ 500 ரூபாய் கணக்கு போட்டாலும் என்ன ஆச்சு? இப்போ இதுக்கு 9,000 ரூபாய் காய் இந்த ஒரு கொலையில் இருக்கு. கிலோ 600 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஹோல்சேல் ரேட்டுக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது 20க்கு 20 இடைவெளி போட்டோம்னாக்க ஒரு ஏக்கர் வந்து 110 கன்றுகள் வரும். அதுல ஊடு பயிர் வச்சுக்கலாம். அல்லது நம்ம வந்து 24க்கு 24 போட்டீங்கன்னா ஊடு பயிர் வச்சுக்கலாம். 84 செடி வரும். 20க்கு 20 போட்டா ஊடு பயிர் வைக்க முடியாது. இதை ஒன்று தான் பார்க்கணும். ஊடு பயிர்னா சின்ன சின்ன வெள்ளாமைகள், அதாவது உங்களுக்கு காய்கறிகள், மஞ்சள் அல்லது வந்து வாட்டர் மிலனு, இந்த மாதிரி சின்ன சின்ன கடலை, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் மஞ்சள் நிறைய போட்டிருக்காங்க, ஊடு பயிராக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ராயக்கோட்டை உசூலாம் பார்த்தீங்கன்னா மலர் நிறைய போட்டிருக்காங்க, ரோஸ் போட்டிருக்காங்க, மல்லி போட்டிருக்காங்க ஊடு பயிரா. ஆனால் இதுக்கு நிழல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். இதை கொண்டு போய் தண்ணியிலேயே மாலையே வந்து ஊடு பயிராக போட முடியாது. 20க்கு 20 110 கன்றுகள் வரும். பேரிச்சல் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருக்கு. பெண் மரங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 கன்றுகளும் 10 ஆண் மரங்களும் மகரந்த சேர்க்கைக்காக நடுனர். அதை நட்டு நாங்கள் சொல்றது 3வது வருஷம் தான் வரும்னு சொல்லி கொடுக்குறோம். எது இப்போ 2.5 வருஷத்தில் அறுவடை முடிய போகுது. 2 வருஷத்துலேயே ஃப்ளவரிங் வந்துருச்சு. ஆனால் பராமரிப்பு இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ணோட கொடுக்குற வயசு 4 வயசு ஆகுது. லேப்லேருந்து வர்றது. லேப் வந்து UK, பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஈரான்லேருந்து அதிகமாக வரக்கூடிய கன்றுகள். இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் வந்து 240 ஏக்கர் பட்ட தோட்டங்கள்லாம் இருக்கு. நாங்கள் கொடுத்த செடிகள் 100 ஏக்கர் பட்ட தோட்டங்கள்லாம் அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பழம் வந்து இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு இருந்து ஏற்றுமதி பண்றாங்க. லோக்கல் மார்க்கெட்டு நல்லா இருக்கு. என்னன்னா இந்தியாவில் அதிகமாக பயிர் பண்ணியிருக்கிற மாநிலம் வந்து குஜராத் மாநிலம். ஆனால் குஜராத் மாநிலம் கூட டிசு வளர்ப்பு கன்றுகள் கிடையாது. எல்லாமே விதை மூலியமா வந்தது, பழைய காலத்த ரகங்கள். அதனால வந்து அத்தனை ருசி வராது. இது வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போட்ட மரங்கள்ங்கிற டிசு கல்ச்சருங்கிறதுனால இந்த ரகம் போட்டாதான் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து போட்டுங்கிறதுனால இந்த மாதிரி ரகங்களை போட்டு லாபகரமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் பார்க்கலாம், பராமரிப்பு பாதுகாப்பு நல்லா இருந்தா. அதை நாங்க சொல்றது ஒரு கிலோ இது 50 ரூபாய்க்கு கொடுக்க சொல்றோம். 200 கிலோ வரைக்கும் காய்க்கும். 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ஒரு மரத்துக்கு இருக்கு. அப்போ வந்து 110 மரம் 100 மரம் போட்டுங்கல்ல, 100 மரத்துக்கு 10,000 ரூபாய்னாக்க 10 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. செலவினங்கள் வந்துட்டு நம்ம பராமரிப்பு பாதுகாப்பு தான். இந்த காண்டாமிருக வண்டு கூன் உண்டு பாதுகாப்பு பண்ற செலவு தான் அதிகம். இது ஊட்டம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இளஞ்செடிகளுக்கு நம்ம 3 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். இயற்கை உரமா ரசாயன உரமா கொடுக்கணும். காய்ப்புக்கு வந்த பின்னாடி வருஷத்துக்கு 2 தரம் கொடுத்தாலே போதுமானது. செடியினோட ரேட்டு 4500 இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. கண்டுக்கலாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதான் ஆர்டர் எல்லாம் புக்கிங்ல இருக்கு. அதான் இந்தியா பூரா இங்க இருந்து போகுது, ராஜஸ்தான் வரைக்கும் செடிகள் போயிட்டு இருக்கு. அதே நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வந்து அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு போகணுங்க. உடனே கிடைக்காது. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி கொடுக்கறதுனால அவங்க புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 100 கிலோ வரைக்கும் முதல் மகசூலே வந்திருக்கு.